ஹalleluya! நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மிடம் ஜெபிப்பதிலே, உம்மிடத்திலே வேண்டிக் கொள்வதிலே, உம்மிடம் முறையிடுவதிலே, உம்முடைய சந்நிதியிலே காத்திருப்பதிலே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறதோ, அனு தினமும் ஆண்டவரே உம் பாதத்திலே காத்திருந்து அதை அனுபவிக்கும்படிக்கு எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமாங்க, அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது அநேக ஆவிக்குரிய விஷயங்களை கற்றுக்கொள்வோம். நீங்க ஜெபம் செய்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஜெபம் செய்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உங்க ஜெபங்களுக்கு பதில்கள் வருகிறதா? என்னன்னு ஜெபிக்கிறீங்க? எதற்காக ஜெபிக்கிறீங்க? இத ஒவ்வொரு நேரம் நாம யோசித்து பார்க்கணுங்க. காரணம், நம்முடைய அநேக ஜெபங்களுக்கு பதில்கள் வரதில்ல. இல்ல? am I right? அநேக காரியங்களுக்கு ஜெபிக்கிறோம், சிலதுக்கு தான் பதில் வருதுன்னு அநேகர் சொல்றாங்க. அப்படின்னா மற்ற ஜெபங்களுக்கு தேவனால பதில் கொடுக்க கூடாம போயிற்றா? நாம கேட்பத அவரால கொடுக்க முடியாமையா? ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் வருகிறதில்ல? நாம தேவனை கேட்கிறோம், என் நாமத்துல எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னார் இல்லையான்னு கேட்கிறோங்க. ஆனா என்ன கேட்கிறோம்னு நாம பரிசீலித்து பார்க்கணும். ஒருமுறை யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். என்னங்க? நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி உங்கள் இச்சையின் நிமித்தம். இச்சைகள்னா என்னங்க? என்னங்க? உங்க இருதயத்துக்குள்ள, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? போக இச்சைகள். இயேசு ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு எந்த இச்சையும் வேற எதின் மேலையும் இஷ்டம் இருக்காதுங்க. இச்சைனா என்ன? ஆழமான இஷ்டம். நாம முழு இருதயத்தோடு ஆண்டவரை நேசிக்கும் போது வேற எந்த ஆசையும் இருக்காது. ஆனா நாம இன்னைக்கு ஆண்டவரை நேசிக்கிறது என்பதே நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு, நம்ம இஷ்டங்களை நிறைவேற்றுவதற்கு. இந்த வார்த்தைகளை நம்ம கவனித்து பார்த்தா, போக இச்சைகள், போகங்கள்னா ஆடம்பரங்கள், அட்டகாசங்கள். அட்டகாசங்கள் வேண்டும், ஆடம்பரங்கள் வேண்டும். மனுஷனுக்கு இன்றைக்கு இருப்பதை விட அதிகமாக அனுபவிக்கணும், காட்டிக்கொள்ளணும், சொல்லிக்கொள்ளணும். என்னங்க? வாலிபர்கள் அநேகர் இன்றைக்கு வாலிப இச்சைகளோடு இருக்கிறாங்க. போக இச்சைகள், வாலிப இச்சைகள், சரீர இச்சைகள், உலக இச்சைகள், இதெல்லாம் நம்மை பிடித்து கொண்டு நாலா பக்கமும் நம்மை இழுத்து கொண்டிருக்குங்க. இவை நம்மை ஆண்டவரின் பக்கம் திரும்பாதபடிக்கு தடை செய்யுதுங்க. உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு மனதோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு விவேகத்தோடு நீ ஆண்டவராகிய இயேசுவை நேசிக்கும் போது இன்னும் there is no second thought. ரெண்டாவது ஆலோசனைக்கு நம்மிடத்துல இடம் இல்லை. ரெண்டாவது எண்ணம் இல்லை. இனிமே ரெண்டாவது மேல நம்ம மனசு போகாது இனி. ஆனா இன்றைக்கு நாம அநேகம் பேரு ஆண்டவரை முழு இருதயத்தோடு நேசிக்கிறது இல்லைங்க. விண்ணப்பம் செய்யும் போது முழு இருதயத்தோடு அவரிடத்துல விண்ணப்பம் செய்யறதில்லை. அதனாலதான் நாம ஜெபிக்கிற போதும் கூட பதில்கள் வருவதில்லை, வாழ்க்கையில மாற்றம் உண்டாகிறதில்ல, பாவத்தின் மேல ஜெயம் இல்லாம இருக்கிறோம், உலக ஆசைகளை ஜெயிக்க முடியாம இருக்கிறோம், சரீர இச்சைக்கு மேல ஜெயம் இல்லாம இருக்கிறோங்க. ஆடம்பர விட்டுவிடாம போறோம் என்பதை நாம கவனிக்க முடியுங்க. ஆண்டவர் சொன்னார், எவனும் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் தாசனாக இருக்க முடியாதுன்னு. பொருள் ஆசை, செல்வத்தின் மேல ஒரு தாகம் மனுஷனை ஒரு வழி பண்றது அதாங்க. பணத்தை சம்பாதிக்கணும், நான் பெரிய ஆள் ஆகணும், பெரிய நிலைமைக்கு போகணும். அதன் மேல இருக்கிற வாஞ்ச தேவன் மேல இருக்கா?
அதுக்கு படுகிற பிரயாசத்தை தேவனிடத்துல ஜெபிக்கும் போது அவ்வளோ பிரயாசப்படுறீங்களா? தேவ வார்த்தையை கேட்ட பின்பும் அநேகருடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லாததுக்கு காரணம் என்னன்னு ஆண்டவர் சொல்லும்போது, விதைக்கிறவனின் ஊமையில சொல்லும்போது 3ஆம் நிலத்தை பற்றி என்ன சொன்னார்னா, சில விதைகள் முட்புதர்களிலே விழுந்தது. என்ன அந்த முட்புதர்கள்? முட்புதர்கள்னா ஒரு முறை பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். மார்க்குவின் சுவிசேஷம். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். இவர்கள் வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போடும். மற்ற இச்சைகள் ஒரு விதமா உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்ற இச்சைகள், பேஷன். இயேசு ஆண்டவரை நேசிக்கிறவனுக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்குங்க. தேவனிடத்துல மகிழ்வோம். பிளஷர் என்பது இந்த உலகத்துல சந்தோஷம்ன்ற வார்த்தையும் அதை விட அவைகளை அனுபவிக்கணும்ன்ற அதுல எவ்வளவோ சந்தோஷம் இருக்குன்னு, அந்த விபச்சாரத்துல, அந்த குடியில, இந்த உலக ரீதியாக ஏதோ பெரியவனாக ஆனா பெரிய காரியங்களை சாதிச்சா ஏதோ எல்லாரும் என்ன புகழ்ந்தா ரொம்ப பெருமையா இருக்கும்னு எவ்வளோ நினைக்கிறோம். தவிர ஆண்டவரிலே சந்தோஷப்படுகிறதுல இருக்கிற திருப்தி, ஆசீர்வாதம், உண்மையான ஆசீர்வாதம் நாம எங்கேயும் தேடி ஓடி கண்டுபிடிக்கிறது அல்ல, கஷ்டப்பட்டு வாங்குவதும் இல்லை. அவங்களையும் இவங்களையும் மோசம் பண்ணி சம்பாதிக்கிறது அல்லவே அல்லங்க. அதனாலதான் தேவ சமூகத்துல நம்ம வேண்டுதல் செய்யும் போது முழு இருதயத்தோட வேண்டிக்கணுங்க. நாம செய்யும் ஜெபம் தெளிவாக இருக்கணும். அது குப்பையோடு என்னங்க, இந்த இச்சைகளெல்லாம் வைத்துக்கொண்டு எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே, அதை கொடுங்க ஆண்டவரே, உங்க தகுதிக்கு மீறினதை கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க? நமக்கு என்ன வேண்டுமோ அது ஆண்டவருக்கு முன்னமே தெரியும். அதனால பெரிய பெரிய வார்த்தைகளால நீங்க கேட்க தேவையில்ல. நீங்க கேட்பதையெல்லாம் கொடுக்காம இருக்கலாம், ஆனா உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிச்சயமா சந்திப்பாரு. எந்த இச்சைகளோடு நீங்க சோதிக்கப்படுறீங்க? எதற்கு உங்க வாழ்க்கையில முக்கியத்துவத்தை கொடுக்கறீங்க? அந்த வேலைக்காக ஆர்வத்தோடு ஓடுறீங்க. பிசினஸ் விஷயங்களுக்கான இரவு பகல் சாப்பாடு தண்ணி இல்லாம கூட அலைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த சரீர இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு எவ்வளவு தந்திரமாக, கண்ணீங்கா, எவ்வளவு மாயமாலமா, எவ்வளவு பொய்களோடு, மோசங்களோடு அப்பா அம்மாவை ஏமாற்றி, இன்னும் விசித்திரம், இன்றைக்கு கணவன் மனைவி கூட ஒருவரை ஒருவர் ஏமாற்றி கொண்டு தங்கள் சரீர இச்சைகளுக்காக ஓடுகிறவங்களை பார்க்கும்போது எவ்வளவு மோசமான நிலைமை என்பதை தேவன் அறிகிறாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியாம இருக்கு. சரீர இச்சைகளை விட்டு விலகி ஓடு என்று வசனம் சொல்லுது. உங்க போக இச்சைகளை விட்டு விடுங்க. நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவரே நிச்சய நிமித்தம் இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு கேட்பதல்ல, இப்படிப்பட்ட இச்சைகள் இருந்து என்னை விடுவித்து எனக்கு இருப்பதிலே நான் திருப்தியா இருக்கும்படிக்கு எனக்கு சகாயம் பண்ணுங்கன்னு கேட்கணும். இந்த உலகத்துல எவ்வளவு இருந்தாலும் அதை பற்றி நமக்கு என்னங்க கவலை? அதெல்லாம் நமக்கு வேணும்னு நினைக்கிறது எதுக்கு? எவ்வளவு எவ்வளவு அதிகமா நம்ம சம்பாதித்து கொண்டா அந்த அளவுக்கு மன அழுத்தம் நமக்கு உண்டாகணும் தெரியாதா? எவ்வளவா பணக்காரர் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க, பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து தங்களுக்கு தாங்களே தீமை செய்து கொள்றாங்க. இன்றையிலிருந்து ஏசாண்டவரை முழு இதயத்தோடு நேசிங்க. என்ன வேணும் உங்களுக்குன்னா, ஏசாண்டவர் எனக்கு வேணும். ஜெபத்துல நீங்க முழங்கால் படியிடும் போது நீங்க ஆசைப்படுற விஷயத்தையெல்லாம் சொல்ல தேவையில்ல. உங்கள் இச்சைகள் நிமித்தமா உங்க உலக சம்பந்தமான காசு பொருளுக்காக இது வேண்டும் அது வேண்டும்னு கேட்பது இல்லைங்க. இன்னும் நான் ஆண்டவரை போல மாறணும். அவர் சந்நிதியில பரிசுத்தமாக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும். அவருக்கு பிரியமானவனா நான் இருக்கணும். அவருடைய ராஜ்ய வாரிசா நான் இருக்கணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை உம்முடைய சாட்சியாக மாற்றும் என்கிற விசுவாசத்தோட கூட நாம முழு இருதயத்தோடு ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமா நமக்கு வெற்றியை கொடுப்பார். எது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்றைக்கு நீங்க முன்னுக்கு போகாம உங்களை தடை செய்து கொண்டிருக்கு?
உலக காரியங்களா? பணமும் சொத்தும் சம்பாதிக்கணுன்ற பிரயாசமா? வாலிப இச்சைகளா? உலகத்தில் இருக்கிற பொருள்களுக்காக, வாகனங்களுக்காக இருக்கிற ஆசையா? தேவனுடைய சமூகத்தை கொள்ளையடித்து உங்க வாழ்க்கையில உலக காரியங்களுக்காக எது ஓடிக்கொண்டிருக்கு? மார்த்தாளிடம் ஆண்டவர் சொன்னாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனா தேவையானது ஒன்றே. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். என்ன அது? அவருடைய பாத தண்டையிலே உட்கார்ந்து அவருடைய போதனை கேட்கிறாங்க. இது ரொம்ப முக்கியங்க. நாம ஜெபத்துல நாம அவரோடு பேசுவது அல்ல முக்கியம், அவருடைய வார்த்தைகளை நாம கேட்பது முக்கியம். அவரை மாற்றுவதற்கு அல்ல நம்ம ஜெபம் செய்வது, நாம மாறும்படியா ஜெபம் செய்யறோம். நாம அவருடைய மனதை மாற்றுவதற்கு அல்லங்க, நம்மளுடைய மனதை மாற்றுவதற்காக, நம்முடைய இஷ்டங்களை நிறைவேற்றும்படி கேட்பதற்கு அல்ல நம்ம ஜெபிப்பதுங்க. தேவனே, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு பலனை தாங்கன்னு வேண்டிக் கொள்வதற்கு. அதற்கு தான் நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்னு சொல்லி, கருத்தாக ஜெபிக்கணும்னு சொல்லி, நமக்கு அநேக முறை கருத்தாக ஜெபிப்பது முடியாம போறதுனால பரிசுத்த ஆவியானவர் நம் பட்சத்துல இருந்து விண்ணப்பம் செய்யும்படியாக ஆண்டவருக்கு நம்மை நாம ஒப்பு கொடுத்து கொண்டா, உடைந்து நொறுங்கிய இருதயத்தோடு நாம தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தா, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமே, மொத்தம் நீங்க தான், யூ ஆர் ஆல் டு மீ, இனி எனக்கு எதுவும் முக்கியம் அல்ல, நீங்க தான் எனக்கு முக்கியம், உங்க சமூகத்தை தான் தேடுவேன், உம்முடைய சித்தத்தையே செய்வேன், உம்முடைய சாட்சியாக வாழுவேன், உம்முடைய அன்பிலே ஜீவிப்பேன், உம்முடைய அன்பை இன்னும் இன்னும் ஈர்த்து கொள்ளுவேன், உங்க மேலதான் என்னுடைய தேடல், என்னுடைய ஆசை. இயேசுவே, எனக்காக உம்முடைய ஜீவனை கொடுத்த உம்மை விட இந்த உலகத்துல எனக்கு யாரும் இல்லப்பா. என்னை சுகப்படுத்தக்கூடிய, என்னை தேற்றக்கூடிய, என் கண்ணீரை துடைக்கக்கூடிய, என் மனதுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியவங்க இந்த உலகத்துல வேற யாரும் இல்ல ஆண்டவரே, நீங்க மட்டும்தான் சொல்லி முழு இருதயத்தோடு ஆண்டவரை நம்பி பாருங்க. அற்புதமான சாட்சிகளை நீங்க தினந்தோறும் சொல்ல முடியுங்க. பாதி பக்தி பாதி உலகம், கொஞ்ச நேரம் பக்தி, மற்ற நேரம் எல்லாம் நம்ம இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால அவர் வல்லமையை உணர முடியாம போறோம், அவர் கொடுக்கிற விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாம போறோம், அவரில் நிஜமா நாம சந்தோஷிக்க முடியாம வேற சந்தோஷங்களுக்காக, வினோதங்களுக்காக எங்கெங்கயோ தெரிந்து கொண்டு இருக்கிறோம், எதையோ தேடிட்டு இருக்கோங்க. இயேசுக்குள்ளதான் நமக்கு சந்தோஷம், இயேசுக்குள்ளதான் நமக்கு ஆச்சரியம், இயேசுவில்தான் நமக்கு திருப்தி, இயேசுவோடு தான் நம்முடைய வாழ்க்கை என்பது நம்ம உணர்ந்தா, நம் பட்சத்தில் இருக்கிற நம் ஆண்டவர், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தருடைய மகிமைக்காக செய்யுங்கள், நீங்கள் எதை செய்தாலும் இயேசுக்கென்று செய்யுங்கள் என்று சொன்னது போல, அப்படின்னா வேலை வெட்டியை விட்டுடுறது இல்லைங்க. நம்ம சமைத்தாலும், நம்ம வேலை செஞ்சாலும், நம்ம உத்தியோகம் செய்தாலும், வியாபாரம் செய்தாலும், நம்முடைய வாஞ்சை, நம்முடைய நோக்கம், நம்முடைய செய்கைகளினாலே வருகிற பலன் ஆண்டவரை மகிமைப்படுத்தவே என்பது போல நம்ம வாழும்போது திருப்தியாக இந்த உலகத்துல இருக்க முடியும். குறைவில்லாதவர்களாக தாவீதை போல, கர்த்தர் எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறைவு இல்லை என்று சொல்ல முடியுங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உண்மைதான் ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்துல அநேக ஆசைகளை வைத்துக் கொண்டு உம்மிடத்துல வருகிறோம் தவிர, உம்மை போல இருக்கணும்ன்ற ஆசை, உம் சித்தத்தை அறியணுங்கிற ஆசை, உமக்காக வாழ ஆசை, முழு இருதயத்தோடு உம்மை நேசித்து உம்முடைய சாட்சிகளாக உம்முடைய மகிமைப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாததினாலே எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே இன்னும் குறைவுகளோடு, இன்னும் பலவீனங்களோடு, இன்னும் தோல்வியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. யார் யார் இன்றைக்கு பாவ இச்சைகளோடு, உலக இச்சைகளோடு, சரீர இச்சைகளோடு, போக இச்சைகளோடு தடை செய்யப்பட்டு சோதிக்கப்படுகிறாங்களோ, அப்படிப்பட்டவர்களை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுவிக்கிறோம் அப்பா. இன்றையிலிருந்து எங்களுடைய ஆசை, எங்கள் சந்தோஷம், எங்கள் திருப்தி, எங்களுக்கு எல்லாமே நீங்க தானே சொல்லி உண்மையே நம்பி இருக்கிறோம். உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் குடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளுக்கு, அப்படியே உங்கள் ஜெப விண்ணப்பங்கள்,
அல்லது உங்க ப்ரேயர் பர்டன்ஸ் அல்லது உங்க ப்ரைஸ் ரிப்போர்ட்ஸ் நீங்க தெரியப்படுத்தணும்னா 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. நீங்க ஒருவேளை வெளிநாடுகள்ல இருந்து பார்த்துட்டு இருந்தாலும் நீங்க இருக்கிற தேசத்தை குறிப்பிட்டு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ்ல எங்களுக்கு தெளிவா எழுதி அனுப்பலாம். இந்த அனுதின தியான நிகழ்ச்சினால நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னா நீங்க அதை குறிப்பிட்டு கூட எங்களுக்கு நீங்க மெசேஜ் அனுப்பலாங்க. மறக்காம அனுப்புங்க. நீங்க இது வரைக்கும் ஒரு தடவை கூட எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பாம இருந்தீங்கன்னா தயவு செய்து இன்றைக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது எங்களை எவ்வளோ ஊக்கப்படுத்தும். அதே போல டாக்டர் ஜெய்பால் யூடியூப் பேஜும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. யாருக்காவது ஷேர் பண்ணுங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.